சொன்னாங்களே கனவா சாதம் பண்ணுறக்காண்டி எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கனவா சாதம் பண்ண சட்டி எடுத்து வைப்போங்க. சொன்னாங்களே எண்ணெய் சூடாச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். சொன்னாங்களே எண்ணெயிலே நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பிஸ்டியும் தக்காளியும் சேர்த்துக்குருவாங்க. சொன்னாங்களே தக்காளி வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்லாம் எண்ணெயில வதங்கி வந்துருச்சு. இதோட கனவையும் சேர்த்துக்குருவோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க. சொன்னாங்களே நம்மளுக்கு கணவாயை போடும்போதே தண்ணி விடும், தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த தக்காளி வெங்காயத்தோட கனவா கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்குருவோங்க. சொன்னாங்களே கனவா மீன் வந்து தக்காளி வெங்காயத்தோட கொஞ்சம் நேரம் வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்குருவோங்க. சொன்னாங்களே வெங்காயம் தக்காளி மசாலையோட கனவா நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதோட சாப்பாடையும் சேர்த்து நம்ம விரவி எடுத்துக்கிறோங்க. சொன்னாங்களே ருசியான ஒரு கனவா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கிறோங்க.